இதுக்கு பார்த்திங்கன்னா லென்த்து 7 வச்சுருக்கேன், அகலம் பார்த்திங்கன்னா 3.5 வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டுக்குங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு எந்த தப்பு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்கிங்னு உங்களுக்கு நான் சொல்கிறத விட வைக்கிறத பார்த்து மேலே இன்ச்சஸ் வருது நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த நெக் டிசைன் பிடிக்குதோ அதை நீங்கள் ஸ்லோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணி ஒரு கர்வ் கொடுத்ததுக்கப்புறமா கீழே சென்டரில் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள் பக்கமாக 1 இன்ச் மார்க் பண்ணி இப்படி ஒரு கர்வ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் வைக்கலாம், பேக் நெக்குக்கும் வைக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டிசைன் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி. அதுக்கு ஸ்கேலும் இருக்குது. ஸ்கேல் இல்லைனா இதே மாதிரி உங்களுக்கு சின்னதாக ஒரு மூடியை வச்சு நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாங்க. இதுவும் நீங்கள் புதுசாக பிகினராக இருக்கிறவங்களுக்கு அந்த கர்வில் ஸ்டிச்சஸ் விழுகிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக ஒரு வேஸ்ட் கிளாத்தில் இந்த டிசைனை போட்டு பார்த்து நல்லா ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மெயினில் ப்ளவுஸ்லேயும் மார்க் பண்ணி பார்க்கலாங்க. எல்லா டிசைனும் நம்ம கற்றுக்கிறது நல்லது. இந்த கர்வ்லெலாம் கொஞ்சம் தையல் போடுறது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது பாருங்கள் பேக்